ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸோட பேக் போர்ஷன் வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ நான் இண்டிவிஜுவலாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்த கொஷினுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்சரும் கொடுத்துருக்கேன், நிறைய கிளாரிஃபிகேஷனும் அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 minute வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸு, அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறனால ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தனால இந்த வீடியோ வந்து இண்டிவிஜுவலாக நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன், அடித்து மடித்து திருப்புறது. இது ஆக்சுவலி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறதில்ல, அப்படியே மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அடித்து திருப்புற மெத்தடில் நான் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கடைசியாக வந்துட்டு நெக்கு வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த டைமில் நம்ம நெக்கு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணிக்குவோம். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து அடிக்கிறனால ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நம்ம நெக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை கரெக்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தை மேல் போர்ஷன் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நெக்கு வந்துட்டு ஒரு 1/2 inch கேப்பில் வந்து நம்ம தையல் போட்டு ஸோ எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் வந்துட்டு நம்ம ஒரு தையலுக்கு 2 தையலாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நம்ம அந்த போட்டிருந்த ஒரு தையலில் நம்ம நாச் போடும்போது கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பும் போது கண்டிப்பாக அந்த கிளாத் வந்து வெளியே வரதான் செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்கு அண்டு தையல் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 2 தையல் வந்து சேஃப்டிக்காக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் நெக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வர்றதுக்காக நம்ம அங்கங்கே வந்துட்டு நாச் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ மெயினாக வந்துட்டு நாச் பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த ரவுண்டு ஷேப் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரவுண்ட் நெக்குன்றது அழகாக வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நம்ம எந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துருக்கோமோ அது அப்படியே ஷேப் வரும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தை மடித்து வச்சதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நெக்கு வந்து இன்னும் ஈஸியாக நமக்கு டேர்ன் ஆகும், ரொம்ப நீட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் வந்துட்டு லைனிங்லேயும் படிமான தையல் போடுவாங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம கிளாத்தை திருப்பி வச்சுட்டு நம்ம படிமான தையலும் போடுறது உண்டு. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அந்த கை வச்சு நீ விட்டு ரொம்ப நெக்கெல்லாம் வந்து திருப்புறதுக்குலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் டேரெக்டாக திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நெக்கு கொடுத்தோமோ அது டேரெக்டாகவே நமக்கு ஈஸியாகவே வந்துட்டு டேர்ன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை, கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா நெட்டு வந்துட்டு நீட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் கரெக்டாக ஈவனாக அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கிளாத்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்கில் வந்துட்டு எப்பயும் மாதிரி நம்ம ஒரு தையல் வந்து போட்டோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு 1/4 inch வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துலையே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு இல்லை எங்களுக்கு போடுங்கம்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அது தேவை வேண்டாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது டபுள் தையல் மாதிரி இருக்குது வேணான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் பார்த்திங்கன்னா மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறோம். இது வந்து மெயினாக வந்துட்டு நம்ம அந்த டாட் தைக்கிற போர்ஷனில் பார்த்திங்கன்னா துணி வந்துட்டு விலகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளாத் ரெண்டையும் வந்துட்டு சேஃப்டி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து எந்த ஒரு துணியுமே வந்துட்டு நெக் சைடோ இல்லை நம்ம மற்ற இடத்துல வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது துணியை வந்து ரொம்ப இழுத்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட்டும் மாறும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா துணி வந்து கிராஸாக அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் துணி வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கான்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நான் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் டாட் பிடிக்கிற வீடியோ வந்து நான் இண்டிவிஜுவலாக போடுறேன். பட் இதில் போடும்போது இன்னும் வீடியோ பெருசாகுன்றனால நான் இதில் காமிக்கலை.
மெயினாக வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு நான் எப்படி அடித்து திருப்புவேன் படிமான தையலை போட்டு அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் இண்டிவிஜுவலாக எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்துட்டு நான் ஸ்லோவாகவே இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் எதுவும் கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஃபினிஷிங்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.